மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த அல்லாஹினுடைய அழகிய இஸ்மை 100 தடவை ஊதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கின்றான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். இதனை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமவானினுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் அது நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது. இந்த ரமவானுடைய மாதத்தில் ரஹ்மத்தினுடைய பக்தை அடைந்தோம். அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் அவன் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. மகபிரத்தினுடைய பக்தை அடைந்தோம். அல்லாஹ் அவன் மகபிரத்தை வழங்கிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இப்பொழுது நாம் இறுதி பத்தே இத்தக்கும் மினன்னார் நரக விடுதலைக்குரிய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த ரமவானுடைய மாதம் இஃப்தாருடைய நேரம் 8 லட்சம் மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான ஒரு நாள், மிகவும் சிறந்த நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள், வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அந்த நேரம் எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதிகமான இமாம்கள் கூறுகின்றார்கள், அதாவது அசருக்கு பின்னால் உள்ள நேரம், ஜும்ஆவுடைய நாள் அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட நேரம், இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அதிகமாக நாம் துஆக்களிலும் திக்ருகளிலும் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 17வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகின்றான், நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் இதனை குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் 99 இருக்கின்றது. ஏற்கனவே பல திருநாமங்களினுடைய சிறப்பையும் அதனை ஓதினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். அதே போன்று இந்த திருநாமத்தை நாம் ஓதி அல்லாஹ்விடம் எந்த விடயத்தை கேட்டாலும் அல்லாஹ் அந்த விடயத்தை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திருநாமம் அல்லாஹ்வினுடைய 2 திருநாமங்கள். இதனை நாம் 100 தடவைகள் ஓதுவோம். யா ரஹ்மானு யா ரஹீம், யா ரஹ்மானு யா ரஹீம் என்ற இந்த திருநாமத்தை நாம் 100 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.
நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தை அடைந்து யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட மிக பெரும் நஷ்டவாளி வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவனை தவிர வேறு யாராலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நாம் இஸ்திக்ஃபார் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். தாங்க முடியாத சோதனைகள் இருந்தால் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் அந்த சோதனைகளை நீக்குவான். அதே போன்று வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நீக்குகிறான். ஒரு இமாமிடத்திலே, அதாவது ஒரு மனிதர் வருகிறார். அவர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளிடம் வந்து அந்த இமாமிடத்திலே அதற்கு தீர்வு கேட்டபொழுது அந்த இமாம் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு அந்த மனிதருக்கு கூறி அனுப்புகிறார். அதே போன்று சிறிது காலம் கழித்து இன்னொரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வந்து அந்த இமாமிடத்திலே தன்னுடைய பிரச்சனைகளை முன்வைத்த பொழுது அந்த இமாம் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறுகிறார். இன்னும் சிறிது காலம் கழித்தே இன்னும் ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வேறு விதமான பிரச்சனைகளுடன் வந்து அந்த இமாமிடத்திலே தீர்வு கேட்ட பொழுது அந்த இமாம் இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறுகிறார். இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர், 3 மனிதர்களும் வெவ்வேறு 3 விதமான பிரச்சனையுடன் வந்தார்கள். நீங்கள் 3 பேருக்கும் ஒரே தீர்வை கூறினீர்கள், இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறினீர்கள் என்று கேட்ட பொழுதே அதற்கு அந்த இமாம் கூறினார்கள், இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைக்கின்றான் என்று அந்த இமாம் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் கவலைகள் இருக்கலாம். நாம் யார் யாரிடமோ சென்று முறையிடுகிறோம். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து நம்முடைய ரப்பிடத்திலே கையேந்தினால் அவன் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான். நம்முடைய கைகளை அவன் வெறும் கையாக்க மாட்டான். அவன் மன்னிக்க கூடிய ரப்பு, இரக்கமுடைய ரப்பு. அவன் நிச்சயமாக நம்மை மன்னிப்பான். 100 கொலை செய்த அந்த மனிதரை மன்னித்த ரப்பு அதே போன்று நம்மையும் மன்னிப்பான். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடம் மன்றாடினால், நாம் தௌபா செய்தால், இஸ்திக்ஃபார் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு நமக்கு இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம் கண்ணியமான மாதம். அது நம்மை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றது. அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.